அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 234 தொகுதிகளுக்குமான தாவேகாவின் வேட்பாளர்களின் பட்டியல் தயார். மிக விரைவில் விஜய் இவர்களிடம் நேர்காணல். தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டி என்பதை உறுதியாக அறிவித்து வருகிறது. சமீபத்தில் அக்கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தின் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கும். இந்த கூட்டணிக்கு யார் வேண்டுமென்றாலும் வரலாம், ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான். எங்களை ஏற்று எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. மேலும் வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தை பாஜக அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு சென்றுவிட பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. கரூர் பெருந்துயர சம்பவத்தை அடிப்படையாக வைத்து பல்வேறு விதங்களில் விஜய்க்கு நெருக்கடிகள் தரப்பட்டு வந்தாலும் கூட விஜய் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகள் விஜய் தனித்து போட்டியிட்டால் அவருக்கான செல்வாக்கு தமிழகத்தில் உயரும், மேலும் 2வது இடத்தை பெறலாம். விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றால் சிறுபான்மையினர்கள் பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கியை அவர் இழப்பார். இதனால் பெரியதாக மாற்றம் ஏற்பட்டு விடாது. விஜய் என்டிஏ கூட்டணிக்கு சென்றாலும் தனித்து போட்டியிட்டாலும் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற உள்ளது. ஆனால் விஜய் தனித்து போட்டியிட்டால் 2வது இடத்தை பெறலாம், அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளலாம் என கருத்து கணிப்புகள் கூறி வருகிறது. இதனை ஏற்றுத்தான் விஜய் அவர்கள் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார். மேலும் 3 மாதங்களுக்கு முன்பாகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் யார், எந்தெந்த தொகுதிகளில் யாருக்கு செல்வாக்கு உள்ளது, சமூக பின்னணி, பணபலம் மற்றும் அவர்களது சமூக செயல்பாடுகள் என்ன என்பது குறித்த விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 வேட்பாளர்கள் தயார் செய்யப்பட்டு விட்டதாகவும், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் தயாரிக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் 3 வேட்பாளர்கள் தயார் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இவர்கள் மிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் முன்னிலையில் நேர்காணல் செய்ய இருக்கிறார்கள். இவர்களில் ஒருவர் இறுதி செய்யப்பட்டு மிக விரைவில் வேட்பாளர்களை அறிவிப்பார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு 1 மாத காலமாக முடங்கி போய் இருந்தது. எந்தவிதமான அரசியல் நிகழ்வுகளிலும் பங்கு பெறாமல் தயக்கம் காட்டினார்கள். அந்த மக்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்ட பின்பு ஆக்டிவ் அரசியலில் இறங்கியுள்ளார் விஜய் அவர்கள். இருப்பினும் மீண்டும் தங்களது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்காமல் அமைதி காத்து வந்தாலும் கூட அவ்வப்பொழுது அரசியல் அறிக்கைகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு சில மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்களும் நியமிக்கப்படாமல் உள்ளார்கள். இதேபோன்று பல மாவட்டங்களில் பூத் கமிட்டி அமைக்கப்படாமல் உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் 27 துணை அணிகள் இருந்தாலும் கூட அவைகள் இதுவரையிலும் சிறப்பாக செயல்படவில்லை. இவற்றை அனைத்தையும் தமிழக வெற்றிக் கழகம் மிக சிறப்பாக உருவாக்கி செயல்படுத்திட வேண்டும். மேலும் ஒரு தேர்தல் வெற்றிக்கு முதுகெலும்பாக இருப்பது பூத் கமிட்டி. அதிமுக திமுக என்ற இருபெரும் கட்சிகளும் தமிழகத்தை மாற்றி மாற்றி ஆட்சி செய்து வருவதன் முக்கிய காரணம் அவர்களிடம் உள்ள பூத் கமிட்டி துணை அணிகள். அவற்றை சிறப்பாக அமைத்து விட்டாலே கூட வெற்றியை உறுதி செய்து விடலாம். எனவேதான் தமிழக வெற்றிக் கழகம் பூத் கமிட்டி அமைப்பதில் உறுதியாக இருந்து வருவதாகவும், பல்வேறு மாவட்டங்களில் அதாவது 85% பணிகள் நிறைவு பெற்று விட்டதாகவும், மீதம் ஒரு சில பணிகள் மட்டுமே நிறைவு பெறாமல் இருப்பதாகவும், அவை மிக விரைந்து முடிக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் தேர்தல் செலவுகள் மற்றும் தேர்தலுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பது, எந்தெந்த தொகுதிகளை யாரை அறிவிப்பது என்பது குறித்த இறுதி முடிவை விஜய் தான் அறிவிப்பார். மேலும் விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக ஆதவ் அர்ஜுனா வேட்பாளர்கள் தேர்வில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த் போன்றவர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றிதான் அவர்களது முதல் இலக்கு. அதற்காக இதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்று ஒரு சிலர் விட்டு கொடுத்து தேர்தல் பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், மேலும் விஜய் அவர்களின் தேர்தல் சுற்றுப்பயணம் மிக விரைவில் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.